ஹாய் கைஸ், இன்றைக்கி புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காய்ந்த மிளகாய் 6. உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆறுனதும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அகெயின் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதிலிருந்து புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து புளிக்கரைசல் கூடலாம் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். காரம் அதிகமாட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு காரம் கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால் நான் சேர்க்கலை. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாதத்து கூடால இந்த புளி கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதமும் புளிக்கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான புளியோதரை ரெடி. தேங்க்யூ.